யோவான் 12ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே நான் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ஜான் காஸ்பல் சாப்டர் 12. அதிலே ஒரு விருந்தை குறித்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு விருந்து சம்பவம் தான். வாசிப்போம். 12ஆம் அதிகாரம் அதனுடைய 1 3 வசனங்கள் வரைக்கும் வாசிப்போம். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். லாசருவும் அவருடனே கூட பந்தியிருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. ஆமென். பாருங்க, இந்த வசனத்திலிருந்து நாம் தியானம் பண்ணுவோம். ஒரு இராவிருந்து, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு ராவிருந்து பண்ணுகிறார்கள். இந்த மாதிரி ஒரு விருந்தொன்றை இன்னொரு இடத்திலும் நாங்கள் பார்க்கிறோம். எடுத்து வாசிப்போம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 26. ஆண்டவர் சிலுவைக்கு போட்பதற்கு முன்பாக நடந்த சம்பவங்கள். மத்தேயு சாப்டர் 26 verse 6 வாசிப்போம். இயேசு இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி முடித்த பின்பு அவர் தம்முடைய சீசரை நோக்கி, 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறியப்படுவதற்கு ஒப்புக் கொடுக்கப்படுவார் என்றார். 6ஆம் வசனத்தில் வந்து 26:6 இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியாயிருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலம் உள்ள வெள்ளை கைப்பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும் போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அவருடைய சீசர்கள் அதை கண்டு விசனமடைந்து, இந்த வீண் செலவு எண்ணத்திற்கு இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரியை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். போதும். பாருங்கள், இந்த 2 சம்பவங்களும் வித்தியாசமான சம்பவங்கள் தான். இதுவும் ஒரு பெத்தானியா கிராமத்துல குஷ்டரோகியா இருந்த சீமோனுடைய வீட்டிலே போய் ஆண்டவர் இருக்கிறார். இந்த சம்பவம் 2 வகைப்படுகிறதாக நாங்கள் பார்க்கிறோம். இப்பொழுது வாசித்த பகுதி குஷ்டரோகியா இருந்த சீமோன், அவனும் கூட பெத்தானியா கிராமத்தில் இருந்திருக்கிறான். அதுக்கு பிறகு நாங்கள் முதல் வாசித்த 12ஆம் அதிகாரம், யோவான் 12ஆம் அதிகாரத்திலே மார்த்தாள் மரியாளுடைய வீட்டிலே, அதுவும் பெத்தானியா கிராமத்திலே அது நடந்ததை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். இந்த சம்பவங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடங்கள் என்ன என்பதை இந்த நாளிலே நீங்கள் அறிவுரை உபதேசம் பண்ணும் பொழுது நன்றாய் கற்றுக்கொள்வீர்களாக. இந்த குஷ்டரோகியாய் இருந்த இந்த சீமோன் என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது. அப்ப குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் இப்பொழுது வீட்டுக்குள்ளே இருக்கிறான். அவனுக்கு இந்த விருந்து பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்ப குஷ்டரோகியாய் இருந்தவன் எப்படி இந்த வீட்டுக்குள்ளே வந்தான்? அப்படி என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து இந்த குஷ்டரோகியை என்ன செய்திருக்கிறார்? சுகப்படுத்தியிருக்கிறார். இந்த குஷ்டரோகம் அவனுக்கு நீங்கி இருக்கு. குஷ்டரோகத்தினுடைய பிரமாணம் என்னவென்றால், ஆண்டவர் வேதத்திலே சொல்லி இருக்கிறார், குஷ்டரோகிகள் ஊருக்குள்ள வர முடியாது, அவர்கள் நாட்டுக்குள்ளே வர முடியாது, தங்கள் வீட்டுக்குள்ளே சேர முடியாது. இப்ப பாருங்க, இந்த பரவி கொண்டிருக்கு இந்த கொரோனா, அது வந்தா என்ன செய்யறாரு? யாரும் போகையிலாது வரையிலாம் தனிப்பட்ட முறையில அங்க நிக்க வேணும், உள்ளுக்குள்ள வர முடியாது என்றெல்லாம் தடைகள் இருக்கு. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. பாருங்க, குஷ்டரோகம் ஃபுல்லா அவர்களை கொண்டு தள்ளிவிட்டு படிங்க. அவர்கள் ஏதாவது சாப்பாடு தேவை என்று சொன்னா அவருடைய சொந்தக்காரர் தூரத்திலே வைத்து விட்டு போய்விடுவார்கள். குஷ்டரோகியாய் இருக்கிறவர்கள் யாராவது ஒரு மக்களை கண்டால் தங்களை தாங்களே அறிமுகப்படுத்த வேண்டும். நான் குஷ்டரோகி, நான் குஷ்டரோகம் அல்லது விலகிப்போ கிட்ட வராது என்று இவர்கள் அனௌன்ஸ் பண்ணி தங்களை அறிவிக்க வேண்டும்.
அந்த பிரமாணம் அதுக்கெல்லாம் இருக்கு வேதத்துல, நீங்க வாசிக்கலாம். இந்த குஷ்டரோகத்தை பாவத்துக்கு ஒப்பிடலாம். அப்போ ஒரு குஷ்டரோகம் என்று சொன்ன பாவத்துக்கு ஒப்பிடலாம் என்றால், இந்த சீமோனை வெளியிலே கொண்டு போயிட்டு எல்லாரையும் விட்டு பிரித்து, சொந்தம் மீனம் எல்லாரையும் விட்டு பாளையத்துக்கு உறவை தள்ளியது அந்த குஷ்டரோகம் பிரித்து கொண்டு போயிட்டு. ஆனா இப்ப அவன் உள்ளுக்குள்ள வந்துட்டான். வெளியிலே தள்ளிய குஷ்டரோகம் இயேசு கிறிஸ்து உள்ளுக்கு கொண்டு வந்துட்டான். அதே போலதான் இந்த பாவம், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவமானது நம்மை புறம்பே தள்ளி இருந்துச்சு. தேவனை விட்டு வெளியே, எல்லா மக்களையும் விட்டு தூரமா இருந்தோம். பாவம் எல்லாரையும் பிரித்து இருந்தது. பாவம் ஒன்றை ஒன்று சேர விடாது, எல்லாரையும் பிரிக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து நம்முடைய பாவங்களுக்காய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து அவரை விசுவாசிக்கும் பொழுது, பாவங்களை மன்னிக்கும் பொழுது, நாம் இப்பொழுது எங்கே வந்திருக்கிறோம்? உள்ளுக்குள்ள வந்துட்டோம். இப்ப தேவ சமூகத்திலே வந்திருக்கிறோம். தைரியமாய் கிருபா தண்டனைகளை நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகார ஆவியை பெற்று கடவுளோடு நெருங்கி வந்திருக்கிறோம். பாருங்கள், இதை விளக்க ஒரு வசனத்தை வாசிப்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனங்களை வாசிப்போமாக. எபேசியர் chapter 2 verse 12 until 16. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12 16. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேர்ந்தவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் foreigners எல்லாம் வெளியில இருந்தோம். நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்க எல்லாருமாய். ஒரு காலத்திலே உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? தேவனற்ற வாழ்க்கையாக, இஸ்ரவேல் காணியாட்சிக்கு புறம்பாக, வாக்குத்தத்த உடன்படிக்கைக்கு அந்நியர்கள், சொந்தமல்ல, எல்லாம் வெளியில foreigners, சொந்தமற்றவர்களாய் இருந்தோம். இவ்வுலகத்தில் நம்பிக்கை இல்லாதவர்களாயும் நாம் இருந்தோம். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். இப்போ உள்ளுக்கு வந்து விட்டீர்கள். சமீபமாய் உங்களை கொண்டு வந்து விட்டார். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி, அதாவது யூதர் கிரேக்கர் எல்லாரையும் புறஜாதிகளையும், யூத ஜாதி புறஜாதி எல்லாரையும் ஒன்றாக்கி, பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து, அந்த செப்பரேஷனை உடைச்சு, சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து, இப்படி சமாதானம் பண்ணி பாத்தீங்களா? வேதம் என்ன சொல்லுது? ஒரு காலத்துல எல்லாம் நீங்க வெளியில இருந்தோம். நான் இருந்தேன் வெளியே, நீங்கள் இருந்தீர்கள் வெளியே. சொந்தம் இல்ல, ஒன்றுமல்ல, கடவுளும் இல்ல, ஒன்றுமல்ல. ஆனா கடவுள் ஒன்று கோயிலுக்கு போய் கொண்டிருந்தோம், ஆலயா கோயிலுக்கு சென்றோம், தெய்வத்தை வழிபட்டோம். ஆனா கடவுளுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாமல் இருந்தோம், எல்லாம் தூரமா இருந்தோம். இந்த பாவமாகிய குஷ்டரோகத்தை தேவன் மன்னித்தார், கழுவினார், சுத்திகரித்தார். இப்பொழுது சமீபமாயினார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் இதுதான். அப்ப பாருங்க, எனவே இந்த குஷ்டரோகம் நீங்கின இந்த சீமோன் என்ன செய்தார்? அவருக்கு ஒரு நன்றி விருந்து வைக்கிறார். நன்றி விருந்து. நான் வெளியில எல்லாராலும் துரத்தப்பட்டிருந்த என்ன, எல்லாராலும் தள்ளப்பட்டிருந்த என்ன, ஏனென்று என்னை கணக்கெடுக்காம எல்லாரும் விட்டு தூரமா இருந்த எனக்கு ஒரு நல்ல வாழ்வு கொடுத்தார், என்னை வீட்டுக்குள்ள வர செய்தார். எனவே அவருக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு நான் நன்றியாக ஒரு விருந்து வைத்து அவரை கனப்படுத்த வேண்டும், அவரை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கில் அப்படியே கூப்பிட்டு அவருக்கு விருந்து, சாப்பாடு இல்லை, என்னது இரவு சாப்பாடு கொடுக்கல, இது விருந்து என்று சொன்னால் அது பெரிய எக்ஸ்பென்சிவ், பெரிய விருந்து. அப்படி செலவை பார்க்காம, காசை பார்க்காம, நேரத்தை பார்க்காம அந்த நன்றி விருந்தை கொண்டு அடி வைக்கிறான். அதனால அவன் அந்த நன்றி செய்தபடியினால, இயேசு சுகப்படுத்துறபடினால அவன் வீட்டுக்குள்ள வந்தான். ஆண்டவருக்கு அதுக்காக நன்றி செய்தபடியா பைபிளுக்குள்ள வந்துட்டான். பார்த்தீங்களா? இப்ப அவற்ற பேர் பைபிள் இருக்கு, ஜீவ புஸ்தகத்தில் இருக்கு. வானம் அழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் பைபிள் ஒழியாது. அவற்ற பேர் வந்துட்டு. ஒரு காலத்துல கணக்கெடுக்காத ஒரு மனுஷன், திரும்பி பார்க்காத ஒரு மனுஷன், அருவருக்கத்தக்க ஒரு மனுஷன், பரிதவிக்கப்படத்தக்க ஒரு மனுஷன் பைபிள்ல வந்துட்டு.
காரணம் ஆண்டவர் செய்த காரியத்துக்கு நன்றி உள்ளவர்களாய். இன்றைக்கு நான் எடுக்க போற பிரசங்கத்தின் தலைப்பு நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க. பி தேங்க்ஃபுல், த கிரேட்ஃபுல். ஆண்டவருக்கு யார் யாருக்கெல்லாம் நன்றி. அது ஒரு பெரிய முக்கியமான ஒரு காரியம். உலக மக்களுக்கும் சரி, கிறிஸ்தவர்களுக்கும் சரி, மனிதனாய் பிறந்த எவனும் ஒரு முக்கிய ஒன்று நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கு. பைபிள் எங்கே இருக்கு? நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள் என்று கட்டளை சொல்லப்பட்டிருக்கு. பவுல் மற்ற மக்களுக்கு செய்த நன்றியா இருக்கு, கடவுளுக்கு மனுஷருக்கு நன்றியா இருக்க. கடைசி காலத்துல ஒரு பொல்லாத காலம்பரம் அந்த உலகத்துல மனுஷர்கள் அதை பெரிய லிஸ்டை கொடுத்திருக்கு, பெரிய பட்டியல். அதுல ஒன்று வருகிறது, மனுஷர் எப்படி இருப்பார்களா? நன்றி அறிதல் இல்லாதவர்களாக இருப்பார்கள். பெற்றோருக்கு நன்றியா இருக்க மாட்டார்கள். பெற்றோர்கிட்ட இல்லாத வாங்கி கொண்டு வயதான காலத்துல கொண்டு தள்ளி விடுவாங்க, போய்கிட்டு எங்களுக்கு மூளைக்குள்ள ஏன்னு கேட்க மாட்டாங்க. அதே போல டீச்சர்ஸ்ட படிப்பாங்க, நல்லா படிச்சு போதுட்டு நல்லா படிப்பாங்க, பொருள் கொடுத்த பிறகு ஏன்னு கவனிக்க மாட்டாங்க. இப்போ அவரால் தான் முன்னுக்கு வருவாங்க, அவரால் தான் மேலே வருவாங்க, அவங்களால அறிவுள்ள அடைவாங்க, புறாவது தூக்கி. நண்பர்கள் உதவி செய்வார்கள், நண்பர்கள் இருக்க மட்டும் நல்லா உதவிகளை வாங்கி வருவார்கள். மேலே அப்படி வந்த பிறகு நண்பர்களுக்கு இது நடந்தால் வேற நண்பனை கொண்டு வா தள்ளி விடுவார்கள், மறந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் நானும் இந்த சப்ஜெக்ட்ல மிக முக்கியமான ஒரு கிறிஸ்தவ குணாதிசயங்களிலே ஒரு ஆசீர்வாதம் ஒரு காரியம், தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நன்றி அறிதல் உள்ளவராய் இருங்கள். இந்த 10 குஷ்டரோகி ஓடுனாங்க, 9 குஷ்டரோகி விட்டுட்டு ஓடிட்டார்கள். ஒரே ஒருவன் தான் ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்தான், ஒரு சமாரியன் குஷ்டரோகி. ஆண்டவர் கேட்டார், மற்ற 9 பேரும் எங்கே? ஏன் நன்றி செலுத்த வரையில? இவன் ஒருவன் தான் தேவனை மகிமைப்படுத்த கிடைத்தான் சொன்னார். அதனால நீங்க மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளே, ஆண்டவரே கர்த்தாவே தேவனே என்று சும்மா ஏதோ நாங்க பாடி துதித்து போறது மட்டும் போதாது. நாளாந்த வாழ்க்கையிலே நன்றி அறிதல் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். உங்கள் இனத்தார், உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய பெற்றோர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் செய்த உதவிகளையோ அல்லது கடவுள் செய்த உதவிகளையோ மற்றவர்களுக்கு கிடைத்த உதவிகளையோ நாம் நன்றி மறக்கக்கூடாது. உலக பொதுமொழி ஒன்று இருக்கிறது, உலக மொழி ஒன்று, திருக்குறள் என்ன சொல்லுகிறது? என் நன்றி கொண்டார்க்கும் ஓய்வுண்டா உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. அவங்களே சொல்லி வச்சிருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் ரட்சிப்பு விடுதலை உண்டு, ஆனா செய்த நன்றிக்கு மறக்கிறவனுக்கு இல்லை, விடுதலை இல்லை. அதனால ஜாக்கிரதை. வாழ்க்கையில ஆவியில விடுதலையோடு ஜபிக்க முடியாம துதிக்க முடியாம போறதுக்கு காரணம் தேவனோட ஐக்கியம் நெருங்கி இல்லாதபடிக்கு தூரமாக இருப்பதற்கு காரணம். அனலுமல்ல குளிரும் இல்லாத வாழ்க்கை வாழ்வோம் என்றால் சம்திங் ராங் எங்கே இருக்குன்னு சொன்னால் இதை யோசிச்சு பார்க்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவன், ஒரு உயிருள்ள கிறிஸ்தவன் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். இதுல பாருங்க, வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம், அன்னாள் என்று ஒரு பெண்மணி தெரியுமா? பிள்ளைகளுக்கு அன்னாள் வாசிச்சிருக்கீங்களா? பழைய ஏற்பாட்டில் ஒரு அன்னாள் இருக்கிறாள், புதிய ஏற்பாட்டில் ஒரு அன்னாள் இருக்கிறாள். பழைய ஏற்பாட்டு அன்னாள் என்ன செய்தால் பாருங்க, அப்படியே அவருடைய பெணினாள் சக்களத்தி எல்கனாவுக்கு 2 பஞ்சாதி. அன்னாளுக்கு பிள்ளை இல்லை, பெணினாளுக்கு பிள்ளை பிறந்து கொண்டே இருக்கு. அதனால இவ்வளவு ஒரு மாதிரி மலடி, உனக்கு பிள்ளைகள் இல்லை, எனக்கு பார்த்து பிள்ளைகள் இருக்கு. எந்த புருஷன் நான் சரி, உன்னதான் பிள்ளை இருக்கு, ஏண்டா எனக்கு பிள்ளை பிறக்குது, எனக்கும் புருஷனுக்கும் பிள்ளை பிறக்குது, ஆனால் உனக்குமா அவனுக்கு பிள்ளை இல்லையே, உனக்கு இல்லையே என்று குத்தி காட்டி பேசுவாள். வேதத்தில் வாசிக்கிறோம், அவள் சிலுவாவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போயிட்டு திரும்பி வரும் பொழுதெல்லாம் இவள் அன்னாளை மனம் அடிவாக்குவலாம், ஹிட் பாஸ் பண்ணி குத்தி காட்டி பேசி அவள் அழுது கொண்டே சாப்பிடாமலே இருப்பாளாம். புருஷன் வந்து எல்கானா விசாரிப்பானாம், ஏன் சாப்பிடாம இருக்கிற, ஏன் நீ அழுகிற, 10 குமாரருக்கு நான் சமந்தானே என்றெல்லாம் ஆறுதல் படுத்துவானாம். ஆனால் அதெல்லாம் கேட்காமல் அழுவாள். ஒரு நாள் பழமை போல வருஷந்தோறும் சீலோவாவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு அவள் போய் ஒரு நேர்த்தி செய்தாள். சத்தமாக சொல்லின, தன் மனதுக்குள்ளே முணுமுணுத்து, ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தை தந்தார், அந்த ஆண் குழந்தை நான் என்ன செய்வேன், உமக்கே நான் திரும்பித்தான், எனவே என்னை கடாட்சித்தரலும் என்னை நினைத்தரலும் என்று வாய்க்குள்ளே ஜெபம் பண்ணினாள். உங்களுக்கு தெரியும், ஏலி அதை பார்த்துட்டு நீ நல்லா குடிச்சிட்டு வந்திருக்கிற அப்படி இப்படி எல்லாம் முடிஞ்சு
பிறகு அவள் அதிக துக்கம் இல்லாமல் வீட்டுக்கு போயிட்டாள். பிள்ளை பிறந்தது, ஆண் குழந்தை பிறந்தது. கர்த்தரிடத்தில் கேட்டேன் என்ற அர்த்தத்தோடு சாமுவேல் என்று பேர் வைத்தார். அந்த பிள்ளை அந்த சொன்னபடியே அவள் என்ன செய்தால் பாருங்கள். பிள்ளை பால் மறந்த உடனே பிள்ளையை தூக்கிக்கொண்டு ஆலயத்தை கொண்டு போறாள். சொன்னபடி இந்த பிள்ளை பிறந்தால், ஆண் பிள்ளை பிறந்தால் மக்கே நான் தருவேன் என்று சொன்ன சொல் கொண்டு போற. இவள் செய்த பொருத்தனை புருஷனுக்கு தெரியாது. 8ஆம் 25ஆம் அதிகாரம் சொல்லப்படுகிறது. பிரமாணம் என்னவென்றால், ஒரு பெண், திருமணம் செய்த ஒரு பெண் தன் புருஷனுக்கு தெரியாம ஒரு பொருத்தனை பண்ணிட்டா, புருஷனுக்கு அது தெரிய வந்தா அவன் கேன்சல் பண்ணலாம். நோ 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 நோட்டெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கலாம். நோ நோ நோ, முதல் பிள்ளை தலைப்பிள்ளை சாமுவேலியா நீ ஆண்டவருக்கு கொண்டு போற, நீ என்ன கேட்கவில்லை, கேன்சல். இந்த பொருத்தனை கேன்சல் ஆண்டவர் அக்செப்ட் பண்ணிடுவார். அதே போல திருமணம் ஆகாத ஒரு கன்னிப்பெண் ஒரு பொருத்தனையை பண்ணி அது தன் தகப்பனுக்கு தெரிய வந்தா தகப்பன் கேன்சல் பண்ணலாம். நோ, நீ அதை செய்யணும், நான் கேன்சல். இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணிட்டேன், நோ நான் சொல்றேன், ஆண்டவருடைய ஆக்சன் அதை கேன்சல் பண்ணுவார். நீ பிரமாணம் இருக்கு, சட்டம் இருக்கு, வச்சிருக்கிறார். ஆனா இவ புருஷனுக்கு தெரியாம இந்த பொருத்தனை பண்ணிட்டார். ஆண்டவர் அக்செப்ட் பண்ணிட்டார், இவனும் அவரும் அக்செப்ட் பண்ணிட்டார். இப்போ அவள் கொண்டு போய் சாமுவேல ஆலயத்துக்கு கொடுக்கணும். கொண்டு போற நேரத்தில் அவள் சும்மா போயிடும். வரும் கையும் என்ன கொண்டு போனாலாம், 3 காளை மாடு, ஒரு மரக்கால் நிறைய மா, ஒரு பெரிய தோல் துருத்தி நிறைய திராட்சை ரசம், நன்றி காணிக்கை. நன்றி இவ்வளவு கொடுத்த ஆண்டவருக்கு. சரி, பிள்ளையத்தானே நேர்ந்த பிள்ளையை கொடுத்து போட்டு சரி ஆண்டவரை வச்சு கொண்டு வரலாம். அவருக்கு நன்றியாக செய்த உதவிக்கு, செய்த கடாட்சத்துக்கு, காட்டின கிருபைக்கு அவள் சும்மா போயில 3 காளை மாடு. அதனால் ஆண்டவர் சும்மா மகிழ்ந்து, ஒரு சாதாரண ஒரு பெண்மணிக்கு நான் செய்ததுக்காக அவள் தன்னிலும் திராணிக்கு அதிகமாய் நன்றியை காட்டினாள். வேதத்தில் சொல்லப்பட்ட பிரமாணத்துக்கு மேலாக கொண்டு போய் கொடுத்தார். யாராவது பொருத்தனை பண்ணி சமாதான காணிக்கை செலுத்தணும் என்று சொன்னால் இவ்வளவு செலுத்தினால் போதும் என்று சொன்னதுக்கும் எத்தனையோ மடங்காய் என்ற ஆண்டவருக்கு நான் கொடுப்பேன் என்ற நன்றி அதில் கொடுத்தபடினாலே ஆண்டவர் இந்த சாமுவேல் அவள் கொடுத்த குழந்தையை ஆசீர்வதித்தது மட்டுமல்ல, மேலும் 5 பிள்ளைகள் அவள் கொடுத்தார். அண்ணனுக்கு 5 பிள்ளைகள். இந்த பிள்ளை வளர்ந்தது பாருங்க. சாமுவேல் 2 ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணக்கூடியது. தாவீதையும் சவுலையும் அபிஷேகம் பண்ணது இந்த சாமுவேல். குழந்தையா இருக்கும் பொழுது கர்த்தரை தேடி வந்து பேசுகிறார். மற்றவர்களை கூப்பிட்டு பேசினார். பிள்ளையாண்டார் சாமுவேல கர்த்தரை வந்து கதைக்கிறார். அவருடைய துரத்துக்கு அந்த நன்றி காணிக்க ஆண்டவருடைய உள்ளத்தை உடைத்து அப்படியாய் கொண்டு வருது. அது மட்டுமில்லாமல் இஸ்ரவேலுடைய கடைசி நியாயாதிபதி இந்த சாமுவேல் தான். எவ்வளவு பெரிய ஒரு உயர் கொண்டை ஆண்டு கொடுத்திருக்கிறார். ஒரு நியாயாதிபதி மட்டுமல்ல, ஒரு 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ணினார். கர்த்தரே தேடி வந்து பேசினார். ஒரு தீர்க்கதரிசி. இப்படியாய் கர்த்தர் அந்த அண்ணாளுடைய பொருத்தனை நன்றி காணிக்கையை பார்த்து இப்படியாய் கொடுத்தார். நன்றி காணிக்கை 1600ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட அது ஒரு சம்பவம் என்று நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், கிட்டத்தட்ட 1600-700ஆம் ஆண்டுகளிலே மிஷினரிமார்கள் இந்தியாவுக்கு போன காலங்கள். அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும், தரங்கம்பாடியில் இந்த சீகன் பால்க் பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணது. அப்படி அது போலதான் இந்த சார்ல்ஸ் ஃப்ரெட்ரிக் ஸ்வாட்ஸ் அந்த மிஷினரி. அவர் ஒரு முறை அவர் இந்த தரங்கம்பாடியாகிய இந்த தஞ்சாவூர் பகுதியில் இருந்து திருநெல்வேலிக்கு போனார். இந்த இடம் உங்களுக்கு தெரியுமா? அங்கே திருநெல்வேலி கீழே இருக்கு, மேலிருந்து கீழே போறார். அப்ப அங்க போயிட்டு அங்க ஊழியத்துக்காக அவர் அங்க போகிறார். சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக அந்த மிஷினரி போகிறார். அவருடைய பிறப்பு புரூசியான்னு சொல்லப்பட்ட முந்தைய ஜெர்மன் காலனியா இருந்த போலந்து இந்த இவருடைய. அவர் அந்த மிஷினரியாக அந்த இடத்துக்கு அவர் போகிறார். போயிட்டு திருநெல்வேலியில் ஒரு வீட்டை போய் இருந்திருக்கிறார். அந்த வீட்டில் போனா அந்த காலத்துல வீடுகள் எப்படின்னு சொன்னா கதவுகள் இல்லை, அறைகளுக்குள்ள போகலாம். அப்போ விடி எழுப்பி காலையில் எழுப்பி அவர் அந்த அறைகளை அப்படி பார்க்க நேரத்தில் ஒரு பையன், உங்க மாதிரி தம்பி பையன், உங்க மாதிரி பையன், சின்ன பையன் ஜபிக்கிறான். உங்களை மாதிரி இப்படி ஜபிச்சு கொண்டிருக்கிறான்.
இது என்னடா நான் சுவிசேஷம் அறிவிக்க வந்தால் ஏற்கனவே ஒரு ஜெபிச்சு கொண்டிருக்கிறான் ஒரு பையன். அப்போ ஒரு விசாரிக்கணும் என்று சொல்லி அவர் என்ன செய்தார், ஒரு மத்தியானம் போல அந்த வீட்டுக்காரனை கூப்பிட்டார். வீட்டுக்காரனை கூப்பிட்டு, இங்கே வா, உனக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று. அவன் சொன்ன, எனக்கு இத்தனை பிள்ளைகள் இருக்கு. இந்த காலையில் ஒருவனுக்கு அந்த தனிமையாக ஆண்டவர் நோக்கி உருக்கமாக ஜபிச்சு கொண்டிருக்கிற அந்த வாலிபன் யார் அது? ஓ, அந்த பிள்ளை என்னுடைய மூத்த மனைவியினுடைய மகன். அவளை நான் நேசித்தேன், ஆனால் மறித்து விட்டார். பின்னுக்கு நான் 2வது திருமணம் செய்து இப்போ இருக்கிற இந்த பிள்ளைகள் எல்லாம், மற்ற பிள்ளைகள் எல்லாம் 2வது மனைவிக்கு பிறந்தது. அவன் மூத்தது. அப்படின்ட்டு அந்த மூத்த பிள்ளையை எனக்கு தெரியாது. நான் கொண்டு போய் அவனை வளர்த்து அவன் நல்ல ஒரு மனுஷனை ஆக்குறேன், நீ இந்த பிள்ளையில் வைத்துக் கொள்ள. இந்த மனுஷன் கொடுத்தாச்சு, கொண்டு போகணும். இப்போ இந்த வாலிபன் வருகிறான் தரங்கம்பாடிக்கு. இந்த சார்ல்ஸ் ஃப்ரெடரிக் ஸ்வாட்சன் சொல்லப்பட்டவர் அவனை வளர்த்து வேதாகமத்தை கற்றுக் கொடுத்து தேவனை பற்றி எல்லாம் சொல்லி நல்ல அறிவு, இங்கிலீஷ் நல்ல ஞானம், அவருக்கு பாடல்கள் எல்லாம் இசையெல்லாம் சொல்லிக் கொடுத்து அவர் வளர்ந்துட்டார், பெரிய ஆள் ஆகிட்டார். அப்போ அங்கே இருந்த தஞ்சாவூர் மகாராஜா சரபோஜி மன்னன் கூப்பிடுறான், என்னுடைய சபைக்கு புலவர்கள் தேவை, பாடல் படிக்கக்கூடிய கவிராயர்கள் தேவை. அதில் இவர் செலக்டட். இந்த வாலிபனா போன மனுஷன் பெருசாக அரண்மனையில் போய் சேர்ந்து அங்கே போனால் அவர் ஆண்டவருடைய பாட்டை தவிர வேறொரு பாட்டை படிக்க மாட்டார். ஆனால் அவருடைய பாடல், அவருடைய இதெல்லாம் அந்த மன்னன் ரசித்து கேட்டுக்கொண்டு வந்தார். ஒரு நாள் மன்னன் யுத்தத்துக்கு போக வேண்டி வந்தது. அப்பொழுது இந்த புலவரை கூப்பிட்டு, இந்த கவிராயரை கூப்பிட்டு, நீ மற்ற எல்லா புலவர்களும் என்னுடைய தெய்வத்தை நோக்கி பாடிக்கொண்டிருக்கிறார்கள் புகழ்ந்து, நீ மட்டும் இயேசு கிறிஸ்துவை குறித்து பாடிக்கொண்டிருக்கிறாயே, என்னை குறித்து பெருமையாக பாடு, என் தெய்வத்தை குறித்து பெருமையாக பாடு, நான் இப்பொழுது யுத்தத்துக்கு போக வேண்டும், வெற்றிக்காக பாடு. அப்பொழுது இந்த மனிதர், இந்த வாலிபனாய் போன அந்த மனிதர், இயேசுவை சொன்ன பாடிய வாயினால நான் இந்த தெய்வத்தை நான் பாட மாட்டேன், வேறு மனுஷனை போட மாட்டேன். சரி, இப்படி யுத்தத்துக்காக உண்ட தெய்வத்திட்ட வேண்டிக்கொள். அப்பொழுதுதான் பாடல் பிறந்தது. இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய் என்று பாட்டை படித்தார். அவர்தான் வேதநாயக சாஸ்திரி. அவருடைய பாடல்களில் யுத்தம் பற்றி, அவருடைய பாடல்கள் எல்லாத்தையும் அப்படியே ரசித்து கேட்டவரை அந்த அரண்மனையிலே அவரை தலைமை புலவராக, அதாவது கவிராயராக, புலவராக இந்த அரசன் நியமித்தார். இந்த மன்னனுக்கு ஒரு மகன் இருந்தார். சொல்லுமணித்திர ஒன்றரை கதை இருந்தாங்க. இந்த மன்னன், இது வரலாறு நீங்க மறக்கக்கூடாது, மிஷனரி வரலாறு. இந்த மகன் அவனையும் என்ன செய்தார் என்னென்றால், இந்த மன்னன் தன் மகனை அந்த ஸ்வாட்ஸ் அவருடைய ஊழியக்காரன் அனுப்பி, மிஷன் அனுப்பி, இவனை ஒரு மனுஷனாக்கி ஆளாக்கி கொண்டு வா. அவர் படிப்பிச்சு ஆண்டவரை பற்றி சொல்லி, தேவனை பற்றி சொல்லி, எல்லாத்தையும் சொல்லி, அவர் எல்லாம் நம்புகிற விசுவாசிக்கிற இவர் தான் கடவுள் என்றெல்லாம் அறிந்து திரும்ப தன்னுடைய அரண்மனைக்கு வந்தார். தாவப்பன் மறித்தார். திரும்பவும் இந்த மன்னனுடைய குமாரன் பதவி ஏறினார். அவர் ராஜ்யத்தில் வந்தவுடனே இந்த மிஷினரி சொல்லிக் கொடுத்த ஆண்டவர் எல்லாம் மறந்தார். தன்னுடைய தெய்வத்தை பற்றி பாடி, தன் தெய்வத்துடைய மகிமையை, கோயில்கள், குளங்கள் எல்லாத்தையும் புதுப்பித்து பெருசாய் கட்ட மும்முரமாக இருந்தார். அந்த நேரம் தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆளுகையில் இருந்தது. இவர்களாம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆளுகையில் இருந்தார்கள், ஆங்கிலேய ஆட்சி. அப்பொழுது ஆங்கிலேயர் கவர்னர் வந்து சொன்னார், இந்த மன்னனை பார்த்து, மகனை பார்த்து, சரவஜி மன்னா ஜவா, அந்த அப்படித்தான் கோல் பண்ணுவோம், சரவஜி மன்னா ஜவா, உனக்கு சந்தானம் ஆண் பிள்ளை இருந்தால்தான் உன்னுடைய ராஜ்யத்தை நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுவோம், இல்லையோ நாங்கள் டேக் ஓவர் பண்ணிடுவோம் இந்த சட்டம். அதனால உடனடியாக திருமணம் செய், கல்யாணம் காட்டு, ஆண் பிள்ளையை காட்டு, சந்ததியை காட்டு, போ, டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டார்கள் கவர்னர். ஸ்ட்ராங். இவர் பார்த்தார், என்னடா ஆம்பளை பிள்ளையை காட்டணுமா, சந்ததியை காட்டினாதான் எனக்கு ப்ரொடெக்ஷனா, இல்லாட்டி டேக் ஓவர் பண்ணிடுவார்களா என்று பயந்து, சரி கல்யாணம் தானே கட்ட சொன்னேன், டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டார். இந்த நாளில் கல்யாணம்.
கூப்பிட்டார் அந்த கவர்னரை, வா என்ன கல்யாணத்துக்கு. கவர்னரும் பார்க்க வந்திருக்கிறார். உண்மையான கல்யாணம் கட்டுறாயா, திருமணம் செய்கிறாயா பார்த்து அவர் இருக்கிறார், ஆசீர்வாதம் கொடுக்க விஷ் பண்றதுக்கு இருக்கிறார். இவர் என்ன செய்தார், கல்யாணம் தானே கட்ட சொன்ன, 17 பேரை கல்யாணம் கட்டணும். அந்த நேரத்தில் ஒன்றில் ஆம்பளை பிள்ளை இல்லாட்டி மற்றது ஆம்பளை பிள்ளை வரும். எப்படியும் ஒரு ஆம்பளை பிள்ளையை காட்டுறதுக்கு 17 பேர் ஒரே நாள். இவன் திகச்சு போயிட்டான். கவர்னர் தென்னடா கல்யாணம் கட்ட சொன்னா கட்டிட்டான். 17 பேர் ஆம்பளை பிள்ளையை காட்டுறோம் பாருங்க. ஏதாவது ஒன்றில் ஆம்பளை பிள்ளை. அந்த 17 பேருக்கு பிறந்தெல்லாம் பொம்பளை பிள்ளைகள் தான். ஆம்பளை பிள்ளையே பிறக்கல. காரணம், என்னை கனப்படுத்துவதை நான் கனப்படுத்துகின்றபடி இவ்வளவு சத்தியம் தெரிஞ்சு இவ்வளவு செய்த இந்த மன்னம் திரும்பவும் சொல்லிக் கொடுத்த தெய்வங்களை மறந்து நன்றி இல்லாமல் போனபடினால இவனுடைய சந்ததி அப்படியே போச்சுது. அந்த கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிட்டு இங்கிலாந்து கவர்மெண்ட் ராஜ்யம் போய் அவரும் இல்லை ஒன்றும் இல்லை. ஆனால் ஆண்டவருக்கு நன்றியாக விடாமல் பற்றி கொண்ட வேதநாயகம் சாஸ்திரியாருடைய பரம்பரை இன்னும் பாடிக்கொண்டிருக்கு. இன்னும் பாடுது 3வது 4வது தலைமுறை. இதெல்லாம் வரலாறு, நீ மறக்க கூடாது. இதெல்லாம் உண்மை சம்பவம். அதனால பிள்ளைகளை கர்த்தருக்கு மகிமையாய் நன்றியாய் அவர் செய்த சொல்லுவோமே, என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளம் என்னுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறக்காது என்று சொல்லுகிறோம். வாழ்க்கையில் அதை கடைப்பிடி.